Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவின் எலான் மஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய ஆனந்த் மேகலே மைண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி எப்படி நான் சூஸ் பண்ணிட்டு நான் உள்ள அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு உள்ள என்ட்ரி ஆகும். அப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நின்றுச்சு. அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லவ்னே சொல்லலாம் அந்த ஏர்கிராஃப்ட் மேலே. நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன்ட்டு அப்படியே அங்கே ஒரு அந்தர்பில்ட்டி அடித்தேன் ஃபேமிலி. எங்கள் அப்பா சரியான திட்டு. சேட்டலைட் வந்து அனுப்பிச்சிட்டோம், ஆனால் எங்களால் போய் ராக்கெட் லான்ச் அந்த பார்க்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, விசா வந்து எங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் ஒரு அண்டர் பாவர்ட்டி. அந்த டைமில் எங்கள் அப்பா வந்து ஒரு டிரைவர். ஸோ அதனால் வந்து விசா வந்து எனக்கு கிடைக்கல அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதனால் ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு, அது எதுக்கு நம்ம அங்கே பண்ணிக்கணும், நம்மளே இந்தியாவிலேருந்தே ட்ரை பண்ணலாமே, ஒரு முயற்சி பண்ணலாமே, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 500 ரூபாயில் தொடங்கி உங்களுடைய பயணம் இன்னைக்கு உங்களுடைய என்ன ஒர்த்தாக இருக்குது? ஸோ இப்போ எங்களுடைய கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா DCF மெத்தடில் தான் நாங்கள் வேல்யூவேஷன்ஸ் இது பண்ணியிருக்கோம். அப்படி அரைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 800 கோடிக்கு வெறும் 3.5 வருஷத்தில் இந்த கம்பெனியை வந்து வளர்ச்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். 500 ரூபாயிலேருந்து 800 கோடி 3 வருடம். How profitable is this type of business? பட்டன் என் கையில் தான் இருக்கும். கவுண்டன் கொடுக்கும்போதெல்லாம் கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இதில் இந்த T-5 இது பண்ணி 0க்கு வந்துருச்சு. ராக்கெட் பறக்கவே இல்லை. ராக்கெட் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் டிலே ஆகிடுச்சு. எனக்கு அந்த 4 செகண்ட்ஸில் மைண்டில் என்னென்னவோ ஓடுது. ஐயோ, ராக்கெட் இப்படி நம்மளுக்கு கம்பஷன் இப்படி எரிஞ்சு முடிஞ்சிருமோ, இப்படியே நிற்குமோ, ராக்கெட் ஃப்ளை ஆகாதோ, ஒருவேளை இப்படி பெல்ட் அடிச்சிருச்சு, என்னென்ன தாட்ஸும் அந்த 4 செகண்ட்ஸில் எனக்கு வந்துருச்சு. சம்டைம்ஸ் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுவாங்க, இவனும் ரொம்ப சீன் போட்டுட்ருக்கான், இவனுக்கு தான் எல்லாம் தெரியுமா, இவனா அப்படி பெரிய இவனா, இதெல்லாம் ராக்கெட் லான்ச்சுக்கு முன்னாடி இவனா இவனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னால் அந்த இடத்துல வந்து ரிப்ளை வேர்ட்ஸ் கொடுக்க முடியாது, வெளியே போய் கத்தவும் முடியாது. கத்துனா சவுண்டு கேட்கும் இங்கே இருக்கிற இடத்துல. ஸோ பக்கெட்டில் ஃபுல்லாக ஒரு ட்ரம்ல ஃபுல்லாக பெருசாக தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி தலையை உள்ள முக்கி உள்ளுக்குள்ளெல்லாம் கத்தியிருக்கேன் நான். ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரொம்ப பெருசு, அதை படிக்கிறதுக்கெலாம் வந்து பயங்கர மூளை இருக்கணும் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு அழகாக நம்ம ட்ரைனிங் கொடுத்து அழகாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே அவங்களே வந்து எல்லாமே நல்லா கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் எஜுகேஷன்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். என்னோட டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு அவங்க சொல்லி கொடுத்துருவோம். கடவுள் நம்பிக்கை இருக்கா? கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா பொதுவாக இந்த விஞ்ஞானம் குறித்தும் இந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. நல்ல விஷயம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் கடவுள் சொல்கிறது என்னுடைய அம்மாவை தான் நான் சொல்கிறேன். பட்டு போல நான் வசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியனி. அன்பிற்கினிய ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக இந்தியாவின் எலான் மஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய ஆனந்த் மேகலிங்கம் ஸ்பேசஸ் ஜோன் இந்தியா அப்படின்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர். இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் படிக்கக்கூடிய இளம் மாணவர்கள் மத்தியிலும் ராக்கெட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை எளிதாக பள்ளிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டு வருகிறார். நிறைய இன்ஸ்பைரிங் விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலா நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாம் ராக்கெட் சயின்ஸ் பத்தி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். பெர்ஃபெக்ட். நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுளுடைய அருளால் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய கீ ஃபேக்டர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னுடைய ஹார்ட் ஒர்க்,
எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. என்னுடைய மெயினான சொல்கிறது ஹார்ட் ஒர்க், அப்புறம் என்னுடைய டீம். ஸோ இது 2 மட்டும் தான் எனக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க், விச் டு யூ ஃபைண்ட் டு பி குட்? என்னை பொறுத்த வரைக்கும் 2மே இருக்கு. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துல நம்ம ராக்கெட் லான்ச்சுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸ்மார்ட் ஒர்க் அந்த ராக்கெட்டை வந்து நம்ம ஆர்என்டி பண்ணும்போது ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ 2மே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுடைய இந்த கனவுகளுக்கு முதல் வித்திட்ட விதை எங்கிருந்து தொடங்கியது? 2018 அப்போ வந்து ஜூன் மாசத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாசாவில் வந்து ஒரு கியூப்ஸ் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. யார் வேணாலும் அவங்களுடைய ஒரு சின்ன வகை ஒரு சேட்டலைட்ஸ் வந்து நம்ம அனுப்பலாம் நாசாவோட இருந்து. அதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட உட்காந்து நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போடுறோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எங்களுடைய ஹைப்போதிசிஸ் டாக்குமெண்ட்ஸ் நாசா டீமும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 8 ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. 5 வந்து ராக்கெட்லயும் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா பலூன்லயும் லான்ச் பண்றாங்க. தென் ஃபைனலா ஆனா அந்த சேட்டலைட் வந்து அனுப்பிச்சிட்டோம். ஆனா எங்களால போய் ராக்கெட் லான்ச் அந்த பார்க்க முடியல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா விசா வந்து எங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் ஒரு அண்டர் பாவர்ட்டி அந்த டைம்ல. எங்க அப்பா வந்து ஒரு டிரைவர். ஸோ அதனால வந்து விசா வந்து எனக்கு கிடைக்கல அவ்வளோ சீக்கிரத்துல. ஸோ அதனால ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த சேட்டலைட் வந்து ராக்கெட்ல லான்ச் ஆகிறத டிவியில தான் பார்த்தேன் நான் லைவ்ல. ஸோ லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்து முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு. அது எதுக்கு நம்ம அங்கே பண்ணிக்கணும், நம்மளே இந்தியாவில இருந்தே ட்ரை பண்ணலாமே, ஒரு முயற்சி பண்ணலாமே, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்பதான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணது. உங்களுடைய இந்த கனவு ராக்கெட் சயின்ஸ் பற்றி அது எங்க இருந்து தொடங்கியது? எப்படி இந்த ராக்கெட் சயின்ஸ்குள்ள நீங்க வரணும்னு முடிவெடுத்தீங்க? 2021 பிப்ரவரி 19 100 ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூன் ராமேஸ்வரத்துல இருந்து லான்ச் பண்றேன். அந்த மிஷினை விட்னஸ் பண்ணது பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார், பத்மஸ்ரீ மயில்சுவாமி அண்ணாதுரை சார். அவங்க தான் எங்களுடைய மென்டாரா இருந்தாங்க. அந்த சேட்டலைட்ஸும் பலூன்ல லான்ச் பண்ணிட்டோம். அந்த லான்ச் பண்ணி சேட்டலைட்ஸ் போறதை வந்துட்டு பாத்தீங்கன்னா பலூன்ல நான் இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ பத்மபூஷன் சிவதானு பிள்ளை சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு ஆனந்த் அடுத்து என்ன பண்ண போறேன்ட்டு கேட்கறாங்க. சார் இன்னும் நான் பிளானே பண்ணல சார் அப்படின்னும் போது, நீ ஒரு கம்பெனி நீ ரன் பண்ணும்போது அடுத்த 5 வருஷத்துக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ முன்கூட்டியே பிளான் போட்டு வச்சிருக்கணும். அடுத்து என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், யோசிச்சு சொல்றேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல நீ சொல்லக்கூடாதானு எல்லாமே பைப் லைன்ல வச்சுக்கோ. உனக்கு 2 நாள் நான் டைம் கொடுக்குறேன், 2 நாள் எனக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ 2 நாள்ல என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா பலூன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சேட்டலைட் அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெரிய பலூன்லயும் அதிகமான சேட்டலைட்ஸ் பண்ணா கூட அது காமன் தான். ஏன்னா பலூன் இஸ் பலூன். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, சேட்டலைட்டை கட்டி வச்சா கூட நமக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் வரக்கூடாது. நம்ம பலூனுக்கு பதில் எதுக்கு ஒரு ராக்கெட் நம்ம உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நாங்க முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி இது வரைக்கும் இந்தியாவில இருந்து 2 ராக்கெட் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர். உங்களுடைய குடும்ப பின்புலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அம்மா இப்போ என் கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ உடம்பு சரியில்லாம. அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து டிரைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் சேர்மன் போஸ்ட்ல இருக்காங்க. மொத்த அட்மின் மெயின்டெனன்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருணாதேவி. அவங்க வந்துட்டு இந்த கம்பெனியோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ முழுக்க நான் வந்து ராக்கெட்டோடைய டீம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹை இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு டீம் வந்து நமக்கு கரெக்டாக அமையறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்த புதுசுல வந்து எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் உள்ள வந்து நான் டீமுக்குள்ள நான் மெயின் இதில் நான் செட் பண்ணிக்கிட்டேன். அப்படி செட் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள மேல் பார்வையில் வச்சு எல்லாமே நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மொத்த ஃபேமிலியா. உங்களுடைய கல்லூரி பருவம் அந்த காலத்துல இருந்து எப்படி தொடங்கியது? உங்களுடைய கல்லூரி பருவம், உங்களுடைய கல்லூரியில நீங்க உங்களுடைய படிப்பை பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். ஏன் நிறுத்தினீங்க? எதனால உங்களுடைய கல்லூரி படிப்பை தொடர முடியல? ஒரு ஸ்கூல் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்கூல் லைஃப் மட்டும்தான் தெரியும். எல்லாருமே இந்த டிவியில பார்த்துதான் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், காலேஜ் லைஃப் வந்து இப்படி பயங்கரமா இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்போ நாங்க படிக்கும்போதெல்லாம் இந்த வாரணம் ஆயிரம் படத்துல எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் இருந்தப்பா, காலேஜ் வந்து அப்படி இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு, அப்படியே அந்த ஒரு கேங் லீடர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். பட் ஆனா நாங்க ப்ரிஃபர் பண்ண காலேஜை எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லார் ஃபேமிலியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அன்எஜுகேட்டட் ஃபேமிலி இருக்குன்னா அதுல யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா படிச்சு சாதிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி எங்க ஃபேமிலியும் நடந்துச்சு. என் பையனை வந்து என்ன படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணது கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்க வீட்டுல வந்து என்னுடைய ரிலேட்டிவ் கிட்ட கேட்டு என்ன சூஸ் பண்ண வச்சது ட்ரிபிள் இ. எனக்கு பிடிக்காத கோர்ஸ், நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை வாலண்டியரா போய் சேர்த்தாங்க. அதுவும் நான் சொன்ன காலேஜ்ல கூட என்ன சேர்க்கல, எனக்கு பிடிக்காத காலேஜ்லயே போய் சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ அப்படி சேர்த்து விடும் போது யோசிச்சு பாருங்களேன், பிடிக்காத கோர்ஸ், பிடிக்காத காலேஜ்,
ஆல்ரெடி நான் வந்து ஸ்கூல்ல தான் இருந்தேன். அந்த காலேஜ்லயும் வந்து ஸ்கூலோட ஆக்டிவிட்டிஸ் தான் கொண்டு போறாங்க. உள்ளுக்குள்ள வந்து டக்கிங் பண்ணி கரெக்டா அட்டென்ஷன்ல தான் நிக்கணும்னு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதுலாம் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, காலேஜ்ல போனீங்கன்னா ஜாலியா இருக்கலாம்டா, எந்த ஒரு கவலையும் இல்லடா, ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல் மாதிரியே தான் போய்க்கிட்டு இருக்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து முடியுது. கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேன் நானு. வெறும் பிராக்டிகல் மட்டும் தான் நான் பாஸ் ஆனேன். லேப் இதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயில் ஆயிட்டேன் நானு. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த கேங் லீடர் மாரி கொஞ்சம் நாங்க ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வரும் பாத்தீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நாங்க சண்டை போட்டு டிஸ்மிஸ் பண்ணி ஒரு 5 பேர அனுப்பிச்சுட்டாங்க. அந்த 5 பேர்ல நானும் ஒருத்தன். ஸோ அதுக்கப்புறம் வீட்ல வந்து திட்டு வாங்கி ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ போய் நாங்க மீட் பண்ண போம்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட, படிச்சவன் சொன்னா தான் கேட்க முடியும். நான் படிக்காத இடத்துல போய் நான் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படிக்கணும்னு முடிவெடுத்தேன். மறுபடியும் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி படிக்கணும்ட்டு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இத்தனை வருஷம் நீ என்ன பண்ண 2 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் வந்து சரி காலேஜ்ல சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பிடிக்காத கோர்ஸ் தான் படிக்கிறதுக்கு போனாங்க. அப்ப எங்க ரிலேட்டிவ்ஸ்ல நானே சொல்லிட்டேன், தயவு செய்து நீங்க உள்ள இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நானு. மறுபடியும் இப்ப நான் பிடிச்ச கோர்ஸ் படிச்சு நான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போ வரைக்கும் நான் மைண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியை போய் நான் சூஸ் பண்ணிட்டு நானு. உள்ள அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு உள்ள என்ட்ரி ஆகும். அப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நின்றுச்சு. அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லவ்னே சொல்லலாம் அந்த ஏர்கிராஃப்ட் மேல. நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன்ட்டு அப்படியே அங்க ஒரு அந்தர்பில்ட்டி அடிச்சேன் ஃபேமிலி. எங்க அப்பா சரியான திட்டு. ஏன்டா இவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல்ன்றியே. ஏன்னா அந்த ஏரோநாட்டிக்கல்ன்றது புது டேர்ம். அந்த பேரே எனக்கு அந்த டைம்ல வாயில நுழையல. எங்க வீட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப படிக்கிறவங்க தான் படிப்பாங்க, நீலாம் எப்படி படிப்ப அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. இல்ல படிச்சிருவேன், என்னை நம்பி சேர்த்து விடுங்க. என்னை திட்டிக்கிட்டே தான் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்ட உடனே அந்த கிளாஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் தான் ஒரு 2 வருஷம் மூத்தவனா போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் படிச்ச காலேஜ்ல கடைசி பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த 2 வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அந்த வாழ்க்கையோட இது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காந்தேன் இந்த புது காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் கூட ஒருத்தன் சேர மாட்டான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லா எம்டியா இருக்கும், நான் மட்டும் தான் இருப்பேன். செகண்ட் பெஞ்சும் எம்டியா தான் இருக்கும். தேர்ட் பெஞ்ச்ல தான் பசங்க உட்காந்து ரொம்ப படிக்கிறவன்டா கூட சேரக்கூடாது. மோஸ்ட்லி அந்த மாதிரி இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஹெச்ஓடி சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்போ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வருது, யார் வேணாலும் போங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஓடி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அந்த ஓடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட தெரியல. ஓடினா என்ன சார் அப்படின்லாம் கேட்டோம் நாங்க. ஆண்டி இப்போ நீங்க போயிட்டவங்க உங்களுக்கு வந்து நாங்க ப்ரெசென்ட் போட்டுருவோம், ஆனா வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் பேப்பர் பிளேன். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து 100 ரூபா. அதுல பேப்பர் பிளேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. பேப்பர் பிளேன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காத்துல ஃப்ளை ஆகணும். எண்டூரன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் அதிக ரேஞ்சை வந்து நம்மளுக்கு கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வச்சாங்க. அதுல 500 ருபீஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வின் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மறுபடியும் அந்த 500 முதலீடா வச்சு வேரியஸ் காம்படிஷன்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேரியஸ் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய காம்படிஷன்ல போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு கேஷ் ப்ரைஸ் வந்து 10,000, 15,000, 20,000 வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவா இருந்துச்சு. அதுல எல்லாருமே சொன்னாங்க, நீ காம்படிஷன்ஸ் போறதுக்கு மட்டும்தான் காலேஜ் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நான் எடுத்துட்டு போய் நாங்க போய் போறேன் ஒரு காம்படிஷன்ஸ்க்கு. பேப்பர் பிளேன், கிளைடர், ஹைட்ரோபிளாஸ்ட், மினியேச்சர் ராக்கெட் அந்த மாதிரி நான் கொண்டு போறேன். அதை போய் நான் பேப்பர் பிரசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அங்க ஆப்போசிட்ல வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுக்கு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறுபடியும் வந்து நான் கூகுள்ல நான் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர்லாம் கத்துக்கிட்டு அதை அப்படியே மறுபடியும் என்னுடைய செல்ஃப் க்ரோத்துக்கு நான் இது பண்ணிட்டேன். என்னோட நெட்வொர்க்கிங் வந்து நான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் இப்போ நான் காலேஜில் வாங்கியிருக்கேன். தென் 3 டைம்ஸ் யங் சயின்டிஸ்ட் அவார்ட் சிஎம் கிட்ட வாங்கியிருக்கேன். யங் ரிசர்ச்சர் அவார்ட், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட். இந்த ரெக்கார்டு எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நான் இப்போ மூவ் ஆயிருக்கேன். சாதாரண 500 ரூபாயில தொடங்கிய ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா? 500 ரூபாயில தொடங்கிய உங்களுடைய பயணம் இன்னைக்கு உங்களுடைய என்ன ஒர்த்தா இருக்கு? ஸோ இப்போ எங்களுடைய கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஃப் மெத்தடில் தான் நாங்கள் வேல்யூவேஷன்ஸ் இது பண்ணியிருக்கோம். அப்படி அரைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 800 கோடிக்கு வெறும் 3.5 வருஷத்துல இந்த கம்பெனியை வந்து வளர்ச்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். 500 ரூபாயில இருந்து 800 கோடி 3 வருடம். ஹவு ப்ராஃபிட்டபிள் இஸ் தீஸ் டைப் ஆஃப் பிசினஸஸ்? ஓகே, ஸோ இதில் வந்து பிஸ்னஸ்ன்ட்டு பார்க்காம நான் 2 விதமாக நான் பார்க்குறேன். என் கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒன் இந்தியாவில் 2 வெர்டிகல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ராக்கெட் R&D. இப்போ நான் திடீர்னு போயிட்டு உங்ககிட்ட வந்து நான் ராக்கெட் லான்ச் பண்ண போறேங்க, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா காசு தேவைன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்க கொடுப்பீங்களா? முதல்ல நம்பவே மாட்டாங்க அந்த இதில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வந்து என்னுடைய செல்ஃபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் என்னுடைய கம்பெனிலேருந்து நான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதை காட்டணும். ஸோ லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஆல்ரெடி நாங்கள் காலேஜ் லைஃப்ல நாங்கள் என்னென்ன
என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை வந்து ப்ராக்டிக்கலா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நிறைய ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 100 சேட்டலைட் லான்ச் பண்ணோம். அது லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன்ஸ், ஸோ அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது மூலியமா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். கொஞ்சம் பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பெனிஸ்ல இருந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இத்தனை லொகேஷன்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வெறும் 10 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சுன்னு எனக்கு பயங்கர ஷாக்கிங். என்ன நம்பி 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாங்களேப்பா, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் 20 லட்சம் ஆச்சு, 50 லட்சம் ஆச்சு, 1 கோடி ஆச்சு, 1.5 கோடி ஆச்சு, 2 கோடி ஆச்சு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் பண்ணிட்டு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங் இது பண்ணி நான் என்னோட டீம்ஸ் எல்லாமே வந்து ஹையர் பண்ணி உள்ள ஃபுல்லாகவே லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்ல கொடுத்துட்டோம். அதில் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஃபண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபண்ட் எல்லாமே வந்து எங்களோட ராக்கெட் ஆர்என்டிக்கு போட்டுட்டோம். ஏன்னா இவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் போகும்போது எடுத்த உடனே வந்து ராக்கெட்டுக்கு இவ்வளோ காசு செலவாகுதுன்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, நான் உழைப்பை போடுவாங்க, நீங்க காசு போட்டீங்கன்னா போதும் அப்படின்னு. இதில் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம உழைப்பை போடுறதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் காசை போட்டு ஒரு சர்ஸ்டேன் ஸ்டேஜஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50% நான் கொண்டு முடிச்சிருக்கணும். மிச்சம் இருக்கிற 50% போனால் எனக்கு ஈஸியாக இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாமே ஆஃப் ஆஃப் த திங்ஸ் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் நிறைய டேப் பண்ணி மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது மூலியமா இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000க்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேட்டலைட் அண்ட் ராக்கெட்ல ட்ரைனிங் வந்து என்னோட டீம் அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு என்னோட டீம் வந்து 2 ஃபிளைட் மாறுவாங்க. இங்க இருந்து இது மும்பைக்கு போவாங்க, மும்பைல இருந்து நாக்பூர் போவாங்க, அங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் நைட் வந்து மும்பைல இருந்து சென்னை வரணும். சென்னை வந்து இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு லொகேஷன்ஸுமே வந்து பயங்கர ஹார்டா இருக்கும். என் டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் கூட சாப்பிட மாட்டாங்க அந்த இதுல. ஏன்னா ஒர்க்குன்ட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராக்கெட் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு, நம்மளை நம்பி ஒரு பெரிய இதுக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ டைம் சாப்பாடுன்றது நம்ம எதுவுமே நம்ம பொருட்படுத்த முடியாது. நம்மளோட வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்ல எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி என்னுடைய நல்ல டீம் இருந்துச்சு, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு முடிஞ்சு. உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கடினமான ஒரு ப்ராஜெக்ட்னா எதை சொல்லுவீங்க நீங்க பண்ணதுல? கடினமான ப்ராஜெக்ட்ஸ்னா இந்த ராக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதுல. ஏன்னா ராக்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாட்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். நிறைய ராக்கெட்டோடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன எம்எம்ல கூட இருக்கிற விஷயம் கூட நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். சின்ன ஒரு ஸ்க்ரூஸ்னால கூட வந்துட்டு நம்மளுக்கு ராக்கெட் ட்ராஜெக்டரி மாதிரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துலமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ராக்கெட் என்டையர் திங்ஸ் வந்து நாங்கள் டிசைன் போட்டுருவோம். டிசைன் போட்டுட்டு இஸ்ரோவுடைய சயின்டிஸ்ட் லைக் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை சார், ரங்கநாதன் வரதப்பன் சார், இவங்க கூட எல்லாமே வந்து நாங்கள் விர்ச்சுவலை கனெக்ட் பண்ணுவோம். விர்ச்சுவலை கனெக்ட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாவே உட்காந்து அவங்களுக்கு காட்டுவோம். இது எப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் கனெக்ட் பண்ணும் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்னிங்ல வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும், நைட் டைம்ல ஃப்ரீ ஆயிருவாங்க. நைட் ஒரு 8 மணிக்கு கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நைட் 2 மணி வரைக்கும் வந்து எங்களுக்கு ரிவ்யூ மீட்டிங் வரையுமே போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லீப்பியாவும் இருக்காது, எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ராக்கெட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்க ஒவ்வொரு கொஸ்டின், இந்த காம்பவுண்ட்ஸ் எதுக்கு போடுறீங்க, எதுக்கு இந்த சைஸ்ல வருது, ட்ராஜெக்டரி பிளான் எப்படி இருக்கு, எத்தனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாட்டிக் டெஸ்டோட ரிசல்ட் என்ன, எவ்வளவு நியூட்டன் த்ரஸ்ட் வருது, அதோடைய ஐஎஸ்பி வேல்யூ என்ன, டோட்டல் இம்பெடன்ஸ் எல்லாம் சொல்லி பயங்கர கொஸ்டின்ஸா இருக்கும். எல்லாத்துக்குமே உட்காந்து ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு ஃபைனலா அவங்க வந்து ஓகே இதுக்கு நீங்க ரிவ்யூ முடிச்சு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த டெஸ்ட் வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு பயம் அந்த இதுல இருக்கும். ஏன்னா ராக்கெட் ஒரு சின்ன விஷயத்தினால கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். நீங்க அந்த ரீசெண்டா இப்ப நாங்க ராக்கெட் லான்ச் பண்ண பாத்தீங்களா, அதோட வீடியோ வந்து என்ன மட்டும் செப்பரேட்டா ஒரு கேமரா வச்சு கேப்சர் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கே இதுவா இருந்துச்சு, இப்படியே ஃபேஸ் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு பயம் இது ராக்கெட் லான்ச் ஆகுற வரைக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ருமி 1 ராக்கெட் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதுக்கு. ஏன்னா ஒரு லான்ச் பேட்ல ஆங்கிள் இருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கவர்மெண்டோடைய அப்ரூவல்ஸ் வாங்கணும். கிட்டத்தட்ட 28 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. டெல்லியில ஆரம்பிச்சு நம்ம சென்னை வரைக்கும் நம்ம வந்து கிளியரன்ஸ் வாங்கி ஆகணும். எல்லா இடத்துலயுமே கிளியரன்ஸ் வாங்கினா மட்டும் நம்ம ராக்கெட் வந்து நம்மளால லான்ச் பண்ணவே முடியும். எஸ், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ராக்கெட் வந்து அந்த சூரிய போற்று படம் பாத்தீங்களா, அதுல சூர்யா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு பாருங்க, டிஜிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து மெயில் மூலியமாவே நம்ம பேசிக்கலாம், போன் கால்ல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா என்ன, அந்த கரெக்டான பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 6 மாசம் அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கோவிட் டைம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிறது, எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போகணும். நமக்கு டிஜிசின்னு ஜென்ரலா தெரியும், ஆனா டிஜிசிக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 1000 டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனா அது எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது மத்தவங்களை கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. இதுல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ராக்கெட் விடுறேன்னு சொன்னா யாருங்க கொடுப்பாங்க? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லா ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி மெயில் போட்டு கரெக்டா டேப் பண்ணி ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருச்சு எனக்கு டிஜிசில. அதுல இருந்து இன்னொன்னு ஏர்ஃபோர்ஸ்க்கு நான் வாங்கணும். ஏர்ஃபோர்ஸ் வந்து டெல்லியில வாங்கணும் ஹெட் குவார்டர்ஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வாங்கணும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்னை, ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா ஆஃப் மகாராஷ்டிரா, ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம், இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு, கமிஷனர் ஆஃபீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட் கலெக்டர்ல இருந்து உள்ளூர் வரைக்கும் நமக்கு கிளியரன்ஸ் வாங்கி. சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி இருக்கீங்க.
ஆமா, ஏன்னா ஒரு இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ் ரைட். ஆமா. ராக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸ்ரீஹரிகோட்டால் தான். அதே ராக்கெட் நான் சென்னையில வந்து விடுறேன் போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், Doubt ஏன்ப்பா வரும். அங்க விடல, இங்க ஏன் வந்து விடுற அப்படின்றது இன்னொன்னு ஒரு questions ஒரு கேட்பாங்க. அரசாங்கம் செய்யக்கூடியதை ஒரு தனி மனிதன் செய்யும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. Yes. ஏன்னா அது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ராக்கெட் லான்ச் பண்றதா இருந்தா நான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு நான் போக முடியாது. ஏன்னா ஸ்ரீஹரிகோட்டால வந்து கவர்மெண்ட் இதுல இருக்கு. அங்க போறதா இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க், ஐ ஹேவ் டு கிவ் ஜஸ்டிஃபை தி ஆன்சர்ஸ். டைம் வந்து எனக்கு அதிகமா இருக்கும். பட் ஆனா ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம். ம். எனக்கு டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் குயிக்கா நான் ராக்கெட் லான்ச் பண்ணணும். அதுக்கு வந்து எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருந்தா தான் என்னால பண்ண முடியும். என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணுமோ அதனுடைய என்ஓசில இருந்து எல்லாமே வாங்கிட்டு ராக்கெட் வந்து வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நம்ம கொண்டு போயிட்டோம். ஸோ இவங்க செங்கல்பட்டு எஸ்பி சாரும் தாம்பரம் சிட்டி கமிஷனர் சாரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. கலெக்டர் அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் பண்ணது கூட வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இங்க ஃபேக்டரியில இருந்து ராக்கெட்ல எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போயிட்டு நம்ம ட்ரக்ல வந்து நம்ம மொபைல் லான்ச்சஸ் ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராக்கெட்டும் வச்சாச்சு. அந்த ராக்கெட் லான்ச் ஆகுற வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் கிடையாது. நைட்டு ஃபுல்லா எனக்கு மிட் நைட்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. 2 மணிக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா ஓஷன் பக்கத்துல இருந்து என்னோட டீம் என்ன தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுட்டு டோலோ 650 டேப்லெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 தூக்கி வாயில போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு 1 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு மறுபடியும் அங்க ஓடி இருக்கோம். ஓடி போயிட்டு எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு என்னன்னா விடிய காலையில நான் ஏடிசிக்கு ஃபோன் பண்ணணும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் இனிஷியேட் பண்ண போறோம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் விண்ட் ஸ்பீடு, விண்ட் டேட்டாஸ், அங்க எவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கு, ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் வந்து வெதர் ரிப்போர்ட் நான் டீமை வச்சு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் எந்த ஆங்கிள் ராக்கெட் லான்ச் பண்ணணும், 89ல கொண்டு போறோம்னா 70 டிகிரில கொண்டு போறோமா அப்படின்றத நாங்க பார்க்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் உள்ள ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு வந்து நாங்க இனிஷியேட் பண்ணணும். உள்ள கேசஸ்ல வந்து ஆக்சிடைசர்ஸ் எல்லாமே நாங்க யூஸ் பண்றோம். ஏன்னா ஹைபிரிட் இது லிக்விட்ல இருக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடைசர் வந்து உள்ள ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணி அது முடிகிற வரைக்கும் என் கைகள்லாம் இதுரும். T-20 வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றோம். இனிஷியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் பட்டன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் T-5 கொடுக்கணும். பட்டன் என் கையில தான் இருக்கும். கவுண்ட் டவுன் கொடுக்கும் போதெல்லாம் கை நடுங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இதுல. ஏன்னா அது ஒரு ராக்கெட், இது எதுவும் நான் இதுவாக கூடாது. எனக்கு அவ்வளவு ஒரு நர்வஸ், இது பயம். இந்த T-5 இது பண்ணி 0க்கு வந்துருச்சு. ராக்கெட் பறக்கவே இல்லை. ராக்கெட் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் டிலே ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ராக்கெட் லான்ச் பண்ணது மேல இப்படி லான்ச் பேட்ல இருந்து ட்ரஸ்ட்ல இருந்து இப்படி மேல வச்சிருந்தோம். இந்த வாட்டி பண்ணது கீழே வச்சு நாங்க இது பண்ணோம். ஏன்னா மேல வச்சு லான்ச் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டென்ட் நம்மளுக்கு வந்தது. இப்படி சின்ன கீழே இறங்கி நம்மளுக்கு போச்சு. ஸோ அதனால ஃப்ளோ கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வச்சு லான்ச் பண்ணோம். ஃபில்லிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு டேக் போட்டேன் சேஃப்டிக்கு. லாக்ல வந்து 4 லாக் போடணும். நான் 5 லாக் போட்டேன் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு லாக் உடையிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த 4 செகண்ட்ஸ்ல மைண்ட்ல என்னென்னவோ ஓடுது. ஐயோ ராக்கெட் இப்படி நம்மளுக்கு கம்பஷன் இப்படி எரிஞ்சு முடிஞ்சிருமோ, இப்படியே நிக்குமோ, ராக்கெட் ஃபிளை ஆகாதோ, ஒருவேளை இப்படி பெல்ட் அடிச்சிருச்சு, என்னென்ன தாட்ஸும் அந்த 4 செகண்ட்ஸ்ல எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ராக்கெட் அந்த லான்ச் பேட்ல இருந்து மேல ஃபிளை ஆகும் போதுதான் நிம்மதியே வந்துச்சு. அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு ஹாப்பினஸ். ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ், அது உண்மையிலே நாங்க இதை சொல்லியே ஆகணும். எஸ், இந்த ஜெயிஸ் டுமாரோன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஒரு ஆஃபிஷியல் ட்ரிப்புக்காக சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர் போகும்போது இண்டிகோ ஃபிளைட்ல தான் நான் புக் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு வந்து ஃப்ரண்ட் ரோல வந்து சீட் இல்லை. 1ல வந்து எல்லாமே புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் டீமை வந்துட்டு பாத்தீங்கன்னா 2Dல போட சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் ரோல Dல போட்டுட்டேன் நான். ABCD. என் பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண மாலையில ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என் பக்கத்துல இருந்தாங்க. பக்கத்துல அவங்களுடைய மிஸ்ஸஸ் இருந்தாங்க. சரி ஃபிளைட்ல ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நம்ம வளர்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ராக்கெட்லாம் எப்படி பண்ணீங்க, எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் பண்ண ராக்கெட் எல்லாமே சொல்லி வீடியோஸ் எல்லாம் காமிச்ச உடனே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அவங்க டெக்னிக்கல் பர்சன்ஸ் போல இருக்கு. ஸோ டெக்னிக்கல்ஸ் எல்லாமே சொல்லி அவங்களாம் முடிச்சதுக்கு அப்புறம் ராக்கெட்லாம் ஃபிளை ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ராக்கெட் லான்ச் பண்ண உடனே ஜெயிச்சுட்டு மாறா அப்படின்னு நீங்க சொன்ன வேர்ட்ஸ் தான் சொன்னாங்க. உண்மையில நான் கத்திட்டேங்க, ஜெயிச்சுட்டு மாறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸே போட்டேன் மேம் நானு அப்படின்ற. நானு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு மாறோன்னு சொன்னவர் அதை உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா சூர்யா சார் எனக்கு முன்னாடி இருக்காரு. எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை சூர்யா சார் என் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கேப் போட்டிருந்தாங்க, பியர்டு அந்த இது வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து ஆள் அடையாளம் தெரியல. நம்பி நாராயணன் சார் 1Aல இருக்காரு. அவர்கிட்ட ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டேன். 1Bல யாரும் இல்லை, 1Cல வந்து சூர்யா சார் இருக்காங்க. நான் 2Dல இருக்கேன் நானு. அதுக்கப்புறம் சூர்யா சார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போது அவரும் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் பக்கத்துல நம்பி நாராயணன் சார் மீட் பண்ணினேன். சார் நான் காலையிலேயே மீட் பண்ணி பேசிட்டேன் சார் அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு கோ இன்சிடென்ஸா இருந்தா கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விகாஸ் இன்ஜினை உருவாக்குனவர் 1Aல இருக்காரு. அந்த ராக்கெட்ரி மூவில வந்து இது அதை பத்தி அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் பண்ணவங்க இங்க இருக்காங்க. அடுத்த ராக்கெட் விட போறவனாலும் பின்னாடி இருக்கேன் நான். ஒரு கோ இன்சிடென்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல். உங்களுக்கு
உங்களுடைய செட்பேக்ஸ், உங்களுடைய ஃபெயிலியர்ஸை எப்படி எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க? ஸோ ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்றது வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். எடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் போயிருக்க முடியாது. ஒரு ராக்கெட் டிசைன் ஆகட்டும், நீங்கள் யோசிச்சு பாருங்க, கோடி கணக்கில் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ராக்கெட்டுக்கு. அதோடைய இன்ஜினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் ட்ராப் ஆன ஃபெயிலியர் ஆனதும் இருக்கு. அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் இருந்தால் கூட க்ரோர்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு லாஸ். இதில் நம்மளுக்கு எடுத்த உடனே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்லாம் கிடையாது. பயங்கர தோல்வி வரும், ரொம்ப இதுவாகும். சில பெர்மிஷன்ஸ்க்கு ப்ளஸ் வந்து சில இன்வெஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து வெளியெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 4 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. 4 o'clockலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நான் சாப்பிடாம கொள்ளாமல் அந்த கேட் வாசல்ல நான் வெயிட் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இதில். சம்டைம்ஸ் நாளைக்கு வாங்குவாங்க, இன்னொரு நாள் வாங்குவாங்க, அடுத்த நாள் வாங்குவாங்க, அடுத்த வாரம் வாங்குவாங்க. பட் ஆனால் நமக்கு வேண்டியது அந்த ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து இதுவாகணும். நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் இது ஒரு ஃபண்ட்ஸ் மணி ஃப்ளோஸ் நம்மளுக்கு வந்தாகணும். ப்ளஸ் வந்து அப்ரூவல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி இடத்துலாம் போயிட்டு நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் கிளம்பிடலாமா அப்படின்ட்டு நினைப்பேன் நான். அப்படி கிளம்பிட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காது இதில். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இதுவாக வரல, நானாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் தான் கஷ்டப்பட்டாகும். இன்னொருத்தர் போய் கஷ்டப்படுங்க, அங்கே போய் நில்லுங்கன்னு சொன்னால் யாரும் நிற்க மாட்டாங்க. நான் முதல்ல கஷ்டப்பட்ட மட்டும் தான் இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் நின்றுட்டு நானும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாமே வரும். சம்டைம்ஸ் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுவாங்க, இவனும் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான், இவனுக்கு தான் எல்லாம் தெரியுமா, இவன் தான் அப்படி பெரிய இவனா, இதெல்லாம் ராக்கெட் லான்ச்சுக்கு முன்னாடி இவனா பெரிய இவனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னால் அந்த இடத்துல வந்து ரிப்ளை வேர்ட்ஸ் கொடுக்க முடியாது. இந்த ஒரு பெரிய பக்கெட்ல வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வெளியே போய் கத்தவும் முடியாது. கத்துனா சவுண்டு கேட்கும் இங்கே இருக்கிற இடத்துல. ஸோ பக்கெட்ல ஃபுல்லாக ஒரு ட்ரம்ல ஃபுல்லாக பெருசாக தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி தலையை உள்ள முக்கி உள்ளுக்குள்ளெல்லாம் கத்தியிருக்கேன் நான். உள்ளுக்குள்ள கத்தினா சவுண்ட் வெளியே கேட்கக்கூடாது. நமக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளோட போட்டோம். நான் அதை போய் ஃபேமிலிக்கும் நான் போய் கொடுக்க விரும்பல. அவங்களுக்கு காமிச்சிட்டுனா என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அப்பாவுக்கும் கஷ்டமா இருக்கும், ஒய்ஃப்க்கும் கஷ்டமா இருக்கும். என் பையன் கூடலாம் நான் அதிகமாக அவன் பிறந்ததுலேருந்து நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எல்லாமே. பட் ஆனால் எல்லா நெகட்டிவிட்டியும் வச்சு இந்த காதில் வச்சுட்டு இந்த காதில் விட்டுறணும். ரொம்ப இதுவாக இருக்கும்போது நைட் டைமில் வந்து சில டைம்ல பாட்டு கேட்பேன் நான். இதுவும் கடந்து போகும் அது பார்ப்பேன். அப்புறம் இந்த நட்சத்திர ஜன்னலில், அப்புறம் வந்து நட்சத்திர ஜன்னலில் இந்த ஒரு நாள்ல இன்ஸ்பிரேஷன். அந்த இதுல வந்து அந்த சாங்ஸ்ல வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இது. அந்த சன்ஃப்ளவர் பிளான்ஸ் கிட்ட வந்துட்டு அவரு நடந்து வருவார் சரத்குமார் ஹீரோ. அந்த அந்த டைம்ல ஒரு லைன் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டு அந்த மாதிரி சாங்ஸ். சம்டைம்ஸ் கொஞ்சம் திடீர்னு ஒரு சோகத்துல இருக்கும்போது வந்து நமக்கு ஏத்த மாதிரி யூடியூப்ல அதுவா ஒரு பாட்டு வரும். அது எப்படிதான் வருதுன்னு தெரியாது. அதுல மேபி நம்ம சர்ச் பண்ணலாம் அது வந்திருக்கும். ஸோ அதுல இருந்து வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரும். அந்த டைம்ல கூட வீட்டில் ஒய்ஃபை கூட வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் நான். அப்பா வந்து நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக உட்காந்து வீட்டில் அழுதுகிட்டு இருப்பேன் நான். அழுது முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுத்தப்ப நான். ஓகே இவ்வளோ தூரம் கடந்துக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்ம பின்வாங்க முடியாது, போகணும். ஏன்னா நமக்கு பின்னாடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி இருக்காங்க, அத்தனை பேருக்கு நான் பார்க்கணும். நான் பயந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் டீம் எல்லாமே பயந்துருவாங்க. நான் முன்னாடி ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்த் சார் ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவர் பார்த்துப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. என்னதான் ஒரு நெகட்டிவிட்டி, என்னதான் ஒரு கஷ்டம் இருந்தால் கூட வந்து நான் டீம் முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன். எனக்குள்ள அழுதுட்டு நான் போய் மறுபடியும் நான் ஸ்ட்ராங்கா போய் நிற்பேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து பயங்கர தைரியமா இருக்கும், அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் நான் எல்லாத்தையும் பார்த்து நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். என்ன எத்தனை தடவை தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்குங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 தடவை நான் வந்து தோல்வி நான் கடந்திருப்பேன். எஸ், ஏன்னா இது எல்லாத்துலயுமே வந்து நான் சொல்றேன், காலேஜ் படிக்கிறதுல இருந்து வந்து தோல்விதான், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தோல்விதான். ஏன்னா நிறைய இதுல வந்து டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர இதுவாயிட்டு இருக்கும். கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து திட்டிருக்கானுங்க, இவனெல்லாம் கூப்பிடாதீங்கடான்னு சொல்லிட்டு. நான் ஒர்க் பண்ண இடத்துலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிலாம் அவர் மட்டும் என்னை மட்டும் தனியாக கார்னர் பண்ணிடுவாங்க அது மோஸ்ட்லி. ஸோ நான் ஜூனியர் ரிசர்ச் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், என்னை மட்டும் தனியாக ஒரு இடத்துல வந்து சில பேர் கொஞ்சம் புது ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கார்னர் பண்ணுவாங்க. எதை பற்றியும் கவலைப்பட்டுக்காம நான் பாட்டில் இருப்பேன் நான். நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த ராக்கெட்டில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, இன்ஜின் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு த்ரஸ்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு போயாகணும். அப்போ இன்ஜின் டெஸ்ட் வந்து நம்ம இங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து அங்கே அனுப்புறேன் நான் பேசி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எல்லாமே அனுப்பிச்சாச்சு, அவங்களும் ஃபில் பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 7:25 டைம். ஸோ அன்னைக்கு வந்து என்னோட ஃபேமிலியோட நான் திருப்பூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நான் வெளியே வந்துகிட்டு இருக்கேன். ரிசீவ்டு கால் ஃப்ரம் சிங்கப்பூர் டெஸ்ட் இதில் இருந்து, உங்களோட இன்ஜின் கொடுத்துருந்தீங்க, அந்த இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபில்லிங் ப்ராசஸில் வந்து 55 பார்லே டேங்க் வெடிச்சிடுச்சுன்ட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு, என்னப்பா வெடிச்சிடுச்சுன்றீங்க இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோஸ் எந்த ஒரு டெஸ்ட் பண்ணா கூட மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு நம்ம விஷுவல்ஸ் கொண்டு வந்துடும். அவ்வளோத்தையும் வச்சு சின்ன சின்ன ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு இமேஜா எடுத்து நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீமுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாரும் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் 8:30 எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீமும் கிளம்பி வந்து அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே அங்கிருந்து மெயில் பண்ண சொல்லி எல்லாத்தையும் வச்சு எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நாளா உட்காந்து இதில் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு 1 mmன்றது ரொம்ப சின்னது தான், மைன்யூட் அது. எல்லாரும் பொறுத்த வரைக்கும் 1 mm தானே, 2 mm தானே, 1 சென்டிமீட்டர் தானேட்டு போயிடும். பட் ஆனால் ராக்கெட்டில் வந்து அந்த 1 mmன்றது ரொம்ப ஒரு பெரிய இது. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு சைஸில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து அதிகமானதுனால ப்ரெஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் இது வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. அதிகமாகி இன்ஜினுடைய அந்த டேங்கை வந்து எங்களுக்கு வெடிச்சிடுச்சு. வெடிச்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஒரு அழுவதான் அந்த இடத்துல வந்துச்சு, வேறு என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட், அவ்வளோ பெரிய இது. ஃபர்ஸ்ட் ராக்கெட் பண்ணும்போது இப்படிலாம் ஃபெயிலியர் இதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து மறுபடியும் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் மார்டின் குரூப்ல அவங்க கிட்ட உட்காந்து பேசுறேன். சார்ல்ஸ் சார், டைசன் சார் கிட்ட, அவங்க ஜார்ஜ் சார், ஜான் பால் பிரவீன் அவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேசி இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு இதுதான் சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இதுல இருந்து எப்படி இது வச்சியா நீங்க முதல்ல பார்க்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். பட் ஆனால் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லும் போது ஏதோ ஒன்று நடக்கிறது தான் ஃபெயிலியர் இதில். ஸோ அது வந்து நம்ம நல்ல வேலைன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் அப்போ நான் டைரெக்டாக எடுத்து டெஸ்ட்டுக்கு போகாமல் லான்ச் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபெயிலியர் இருக்கும். முன்னாடி டெஸ்ட்டுக்கு போய் அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு ரீஃபண்ட் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மறுபடியும் நாங்கள் டிசைனை மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணி இன்ஜெக்டர்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ஆக்சிலேருந்து ஸ்ப்ரேல போட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோ ரேட்டை வந்து நாங்கள் அதிகப்படுத்தி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எல்லாமே வந்து ஓகே ஆனது. அதுக்கப்புறம் தான் ராக்கெட்டே பறந்துச்சு. இந்த ராக்கெட் அப்படிங்கிற இந்த ராக்கெட் சயின்ஸ்ல, இந்த ராக்கெட்ல வந்து என்ன மாதிரியான மித் இருக்கு, இல்ல ஒரு புரிதல் இன்மை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ ராக்கெட் சயின்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பேஸ் இதுதான். எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தான் போகும்னு சொல்லிட்டு. அதுக்கும் ராக்கெட் போகும், ஆனால் சின்ன ஆல்டிடியூடுக்கும் ராக்கெட் போகும். அந்த கான்செப்ட் தான் கொண்டு வரும். எல்லாரோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட்னாலே 500 கிலோமீட்டர் தான் இருக்காங்க. ராக்கெட் வந்து என்னால் 10 கிலோமீட்டருக்கும் அனுப்ப முடியும், 80 கிலோமீட்டருக்கும் அனுப்ப முடியும், 250 கிலோமீட்டருக்கும் அனுப்ப முடியும். அதோடைய பர்பஸை பொறுத்து என்னால் மாற்ற முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரொம்ப பெருசு, அதை படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயங்கர மூளை இருக்கணும் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு அழகா நம்ம ட்ரைனிங் கொடுத்து அழகா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே அவங்களே வந்து எல்லாமே நல்லா கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் எஜுகேஷன்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். என்னோட டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு அவங்க சொல்லி கொடுத்துருவோம். அவங்க சொல்லி கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு புக்ஸை ஃபுல்லாக படிச்சு அதை வந்து ஃபுல்லாகவே ராக்கெட் பண்ணுறது தான் இப்படின்னு சொல்கிறதுக்கும் ராக்கெட்டை செஞ்சு அதில் என்னென்ன ஃபெயிலியர் இருக்குது அது எப்படி வராமல் தடுக்கணுன்றதை இதை அப்படியே சொல்லி கொடுக்குறதுக்கு செம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், கூடவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து வியர் பாக்ஸஸ் இருக்கும். அதில் நாங்களே சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி ஒரு என்டையர் ராக்கெட்டை ஸ்டூடெண்ட்ஸே அசம்பிள் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னிக்கல் டீமுக்கு மட்டும் தான் தெரியும் ராக்கெட்டுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஹேண்ட் டைட் வைக்கணும், எந்த இடத்துல ஃபுல் டைட் வைக்கணும், அந்த டைட்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொடுக்கும்போது அவங்க ஒரு ஆர்வத்தில் போட்டு ஃபுல் சுற்றிடுவாங்க, த்ரெட் வந்து நம்மளுக்கு வீக் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து நம்ம கொண்டு வர முடியும். இதில் பயங்கர இது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிச்சவங்க மட்டும்தான் ராக்கெட் பண்ண முடியும், பெரிய சயின்டிஸ்ட் நல்ல ஒரு புத்தி இருக்கிறவங்க பண்ணுன்றதை தவிர சின்ன பசங்களும் பண்ணலாம். அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுல உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னா யார் சொல்லுங்க? இந்த ஃபீல்டில் வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலாம் சார் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன் மெயினாக. இது ஏன்னா கலாம் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க, சாதிச்சாங்க, அவங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிளே மாதிரி, அவங்க ஒரு மோல்டு, அழகான ஒரு இது மாதிரி ஒரு கிளே, அவங்கள வந்து நம்மளுக்கு என்னவோ நம்ம வடிவமைக்கணுமோ அந்த மாதிரி இதில் கொண்டு வரோம். ஒரு பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது பலூனில் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஆர்வத்தில் அதிகமாக கற்றுக்கிட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரைவேட்டில் போய் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் லேக் ஆகுவாங்க. என்னடா அப்பா அம்மா படிக்க இது காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க, சும்மா ஒரு கடமைக்குன்ட்டு படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஆர்வமாக படிச்சாங்கன்னா அந்த பையனுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராட்ல வந்து 100% ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கும்போது அந்த பசங்களுடைய இதுவே வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயரா இருக்கும். ஏன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் நாங்க ஒரு சில்வாசான்ற ஒரு லொகேஷன்ல போய் நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதெல்லாம் வந்து நான் டிவி சீரியல்ல தான் பார்த்திருக்கேன். நான் அந்த காலத்துல இருந்து ராஜ் டிவில வந்து இந்த சிந்து பைரவின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரும். அதுல தலப்பா கட்டிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு குக்கிராமம், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஃபுல்லாவே பொல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கும், மண்ணு தான் காத்துல பறந்துகிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஒரு குடிசையில தான் அந்த ஸ்கூல்ஸே இருக்கு. எல்லாரும் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செருப்பை வெளியே விட்டுட்டு தான் உள்ள போய் படிப்பாங்க. அப்ப அந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து நான் கேட்கறேன், நீங்க என்னவோ ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொன்ன பதில் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்ட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பிளம்பர் ஆகணும்ட்டாங்க.
பிளம்பர் ஆகணும்னு எனக்கே இது ஆகணும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் பேர் நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஜாப் ஆகணும். இல்ல சார் பிளம்பர் தான் ஆகணும் அப்படின்றாங்க. எதனால நீங்க பிளம்பர் ஆகணும்னு சொல்லும்போது, அவரு தான் சார் எங்க இதுலயே வந்து பயங்கர நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு இதுல யோசிச்சு பாருங்களேன், அந்த பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சர்டைன் வந்து ஒரு ரீஜன் இருக்கும்போது, அதுல யார் நல்லா பணக்காரங்க ரிச்சா சம்பாதிக்கிறாங்களோ, ஆமா. இருக்காங்களோ அவங்கள தான் ரோல் மாடலாவே எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பிளம்பர் தான் அதிகமா இது சம்பாதிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய ரோல் மாடலாவே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எங்க டீம் கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு நாங்க 2 நாள் தான் ட்ரைனிங்க்கு போனோம். டீம் கிட்ட சொல்லி நீங்க 1 வாரத்துக்கு இங்க இருங்க. உங்களுக்கான அக்காமடேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துருங்க. நான் 7வது நாள் வந்து அதே பொண்ணுகிட்ட நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். என் டீமும் உட்காந்து எல்லாத்தையும் ஃபுல் ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பசங்க கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் நான் ஃபைனல் டேல போய் நான் இன்டராக்ஷன்ஸ் பண்றேன். பண்ணும்போது நீங்க என்னவா ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றாங்க. எப்படிம்மா உங்களுக்கு அந்த இது வந்துச்சு அப்படின்னும்போது, சார் நாங்க வந்து சின்ன இடத்துல இருந்து நாங்க பார்க்கறத வச்சு தான் சார் சொன்னோம். பட் ஆனா இவங்க கொடுத்த அந்த வீடியோஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது உலகம் ரொம்ப பெருசுன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு சார். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த பொண்ணுடைய இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆசைப்பட்டு இப்போ பெரிய இடத்துக்கு வந்து இது வராங்க. அவங்களுடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்றேன் சார் அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னது. எலான் மஸ்க் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ எலான் மஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ராக்கெட் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஸ்பேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர இதில் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய கோட் அவருடைய இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா எலான் மஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஹீ இஸ் ஹேவிங் எ டெக்னிக்கல் டீம். அவருடைய பிஸ்னஸ் மேன் தான். பட் இருந்தாலும் அவருடைய அதில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய டெக்னிக்கல் டீமை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாரு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும் அந்த டெக்னிக்கல் டீம் கூட அவங்க ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. எதுலையுமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா சோலோவாக வந்து எனக்கு மட்டும் தான் கிரெடிட் வரணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டையர் டீமுக்கு வந்து அவருக்கு கிரெடிட் வந்து அதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீம் ஒர்க்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் அச்சீவ் பண்ணி இப்போ வந்து ஸ்பேஸ் டூரிசம் அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணிட்டார். எனக்கு பயங்கர பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அந்த இதுல. அண்ட் இந்தியா ஆன் அ ஹோல் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம ஒரு ராக்கெட் விடுறதா இருந்தாலும் சரி, ஒரு செயற்கைக்கோள்ல போய் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இஸ்ரோவில் தான் நம்ம போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஆண்டர்பனர்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன மைண்டில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் இஸ்ரோக்கு போகணும், நானே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆண்டர்பனர் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வராங்க. அவங்களுக்கும் இஸ்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இஸ்ரோல இருந்து இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் விங்கை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ராக்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட தான் ஆத்தரைசேஷன்ஸ் வாங்கணும். நம்மளுக்கு ராக்கெட் லான்ச் பண்ணுறதாகட்டும் செயற்கைக்கோள் ஆகட்டும் அதில் ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கல் டீம் வேணும்ன்றனாலும் அவங்க இஸ்ரோவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மென்டார்ஷிப் வந்து இதுல கொடுக்குறாங்க. அது ப்ராப்பர் சேனல்ல போய் நம்ம டேப் பண்ணிக்கணும். ஸோ இஸ்ரோல இருந்து இன்ஸ்பேஸும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து குலசேகரப்பட்டினத்துல வந்து ஸ்பேஸ் போர்ட் இந்தியாவில் செகண்ட் ஸ்பேஸ் போர்ட் கொண்டு வராங்க. அது கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் அதுக்கான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 0ல இருந்து 500 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய ராக்கெட் எல்லாமே வந்து நம்ம குலசேகரப்பட்டினத்துல இருந்தே ராக்கெட் லான்ச் பண்ணிக்கலாம். சின்ன வகை ராக்கெட்லாம் குலசேகரப்பட்டினம், பெரிய ராக்கெட் லைக் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்விலாம் வந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இல்ல இந்த ராக்கெட் சயின்ஸ் ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஒரு எளிய மனிதனுக்கு புரியக்கூடிய வகையில எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஓகே ஒரு சின்ன ஒரு இது நீங்க உங்க வீட்ல இருந்து இங்க வந்தீங்களா, சாரி உங்க ஆஃபீஸ்ல இருந்து வச்சுக்கோமே, உங்க ஆஃபீஸ்ல இருந்து என்னுடைய சைட்டுக்கு வரது உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆச்சு? ஒரு 1.5 மணி நேரம் மேல இருக்கும். எத்தனை கிலோமீட்டர்? அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 40 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். 40 கிலோமீட்டர் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. இங்க இருந்து நீங்க 300 கிலோமீட்டருக்கு போறதா இருந்தாலும் வெறும் 3 நிமிஷத்துல போயிடலாம். ஸ்பேஸ் வந்து ரொம்ப தூரம் கிடையாது, அதான் இருக்கிறதுல ரொம்ப பக்கம். வியக்க வைக்கும் பதில் நான் சொல்லணும். உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்னவா இருக்கும்? ஸோ ஹாபிஸ்ன்னு இதுல நான் சொல்ல முடியாது. நான் ஹாபிஸ்ன்னு சொன்னேன்னா வீட்டுல உட்காந்து நான் டிவி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லாகவே என்டையர் இதில் வந்து ஒர்க் பண்ணுவோம். நமக்கு அந்த லீவ் டைம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். சம்டைம்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட் வந்து நம்ம தான் கம்பெனி ஓனர்ன்றது எனக்கு நம்ப முடியாது. எனக்கே சின்ன ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணதும் கிடையாது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சதும் கிடையாது, எங்களுக்கு கீழே ஸ்டாஃப்ஸ் வந்து நாங்கள் வேலை பார்க்க வச்சதும் நாங்கள் கிடையாது. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு இருக்கும், நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும், டேடி நான் வேணா இன்னைக்கு லீவ் போட்டுறேன் டேடி, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டு நான் டிவி பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் நான் எனக்கு இது வரும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எந்திச்சு ஓடுவோம். என்னுடைய பயங்கர ஹாபிஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறது. என்னுடைய கசின் பிரதர் தினேஷ் திலீப்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஹோட்டல்ஸ் இது வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல்ஸ்ல போய் கொஞ்சம் லைட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி? ஸோ சேலஞ்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ். ஏன்னா ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளியரன்ஸ் வாங்கி ஆகணும். நம்ம சின்ன பசங்களா இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டி நல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட்ஸில் வந்துட்டு அவங்க ஒரு ராக்கெட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பெரிய ஆளாக ஏஜ்டு பர்சன் ஒரு 50 to 60 இயர்ஸில் இருப்பாங்க அப்படின்னு. நம்ம சின்ன இடத்துல போய் பார்க்கும்போது உங்கள் ஓனர் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் தான் சார் ஓனரு, நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தான் ஓனரா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நான் தான் சார் ஓனரு அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்க இது வரைக்கும் ராக்கெட் எல்லாம் பண்ணி சார் ஆல்ரெடி வந்து 100 சேட்டலைட் பண்ணி நாங்க லான்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்காக ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரும் வந்து எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ராக்கெட்டும் லான்ச் பண்ணி இப்போ செகண்ட் ராக்கெட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. எங்க ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு. அப்புறம் எல்லா வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த சிஎம் சார் நம்மளுக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் லெட்டர், பிரைம் மினிஸ்டர் அவங்க கொடுத்த அப்ரிசியேஷன் லெட்டர் எல்லாத்தையும் காமிச்சது உண்மையிலே நீங்க தானா அப்படின்னு. நான் தான் சார் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான். அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி ஏஎஸ் ராஜன் சார் அவர் வந்து ஃபார்மர் ஐபியில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் டீமுக்கு வந்து மென்டர்ஷிப்க்கு கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் ரங்கநாதன் சார், மயில்சாமி அண்ணாதுரை சார் அவங்க எல்லாமே வந்து நம்ம டீமுக்குள்ளே வைக்கிறதே எங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம ரொம்ப சின்ன இடத்துல இருக்கும். நம்ம அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலாவுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் அந்த ஹைட்டு கூட நம்ம ரீச் ஆகவே இல்லை. அப்போ அவங்களாம் வந்து நம்ம டீம் கூட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா they are expecting we have to keep on updating to them. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க என்ன மாதிரி ஒரு 100 கணக்கில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்காங்க. எல்லாருமே போய் அப்ரோச் பண்ணுங்க எனக்கு வந்து மென்டார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாருக்கும் மென்டார் பண்ண முடியாது. யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கீப் ஆன் அப்டேட்டிங் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் சார் இதுதான் சார் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ண முடியும். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து சார் நான் வந்து ஒரு ராக்கெட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கூட ஓகே வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் முடிச்சிடலாம். மறுபடியும் என் சைட்ல இருந்து நான் என்ன மாதிரி எஃபோர்ட் எடுத்து உங்ககிட்ட ரீச் பண்றதுக்கு நான் அந்த அப்டேட்ஸ்லாம் காட்டணும். அப்போ உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேர்ட் சொல்லுவீங்க, ஒரு 1 நிமிஷம் பேசுவீங்க, அப்புறம் 2 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி நம்ம பேச தான் நம்மளுக்கு இதுல வரும். அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா மயில்சாமி அண்ணாதுரை சார்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட வைஸ் பிரசிடென்டா இருந்தார். ஒரு 4.5 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்க்கும் போது அவர்கிட்ட போய் கேட்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு ஆஃபீஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒவ்வொரு வாட்டி ஸ்டேட்டஸ் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். அது வரைக்கும் அவருடைய பர்சனல் நம்பர் எனக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு கீப் ஆன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கொடுத்துட்டாரு. மெயில் ஐடிக்கு எல்லாமே ப்ராசஸ்லாம் போட்டு அதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் சார் மெயிலாம் போட்டு ரிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், நீங்க ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பண்ணிடுறேன், ஓகே வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு வாட்ஸ்அப்ல இருந்து எல்லா டேட்டாஸும் எல்லாத்தையும் நாங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணது இந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருக்கு சார் இந்த மாதிரி ரிப்போர்ட்ல நாங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி காட்டும் போது தான் அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. ஸோ அவங்களெல்லாம் அந்த ஹையர் அத்தாரிட்டி சீனியர் பர்சன் எங்கள் டீமுக்குள்ள கொண்டு வரது எங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தென் ஃபைனலாக வந்துட்டு இப்போ டீமில் வந்து மயில்சாமி அண்ணாதுரை சார் இருக்காங்க, டிஜிபி ஏஎஸ் ராஜன் சார் இருக்காங்க மென்டார் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, அண்ட் ரங்கநாதன் வரதப்பன் சார் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா. அவங்க எல்லாருமே எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ இன் ராக்கெட் சயின்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏஐ அண்ட் ராக்கெட் சயின்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு ஃப்ளை ஆகும். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் இதுல இருந்து ப்ரோக்ராம் நம்ம பண்ணது தான். அங்கே உள்ள என்ன மாதிரி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கல்லை நான் எடுத்து அந்த இடத்துக்கு நான் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு தூக்கி போடுறேன்னா அந்த கல் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சிங்கன்னா அங்கே ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குது, டஸ்ட் எப்படி இருக்குது, சும்மா என்னெல்லாம் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து அந்த கல் போகிறது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டு இருக்கோம், உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் பட்டு நம்மளுக்கு நின்றுடும். இன்கேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ராக்கெட் கூட இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய பாத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்கேருந்து மாஸ் மிஷன்லாம் எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜூபிட்டர் போகிற அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நிறைய இடத்துல வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் கூட மோதாமல் அது முன்னாடி ஏஐ வந்து ட்ராஜெக்டரி பிளான் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பாத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட நிறைய ஆக்சிடென்ட் நம்மளால மிஸ் பண்ண முடியும். அது மூலியமா காஸ்ட்டை வந்து ராக்கெட்டுக்கு இதுக்கு நம்ம சேவ் பண்ண முடியும். ராக்கெட்டுடைய ஆப்ரேஷன் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கா? கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா பொதுவா இந்த விஞ்ஞானம் குறித்தும் இந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. நல்ல விஷயம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் கடவுள் சொல்றது என்னுடைய அம்மாவை தான் நான் சொல்றேன். எஸ், ஏன்னா என் அம்மா தானே வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மெயின் ரீசன் என்னன்ட்டு பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம கேன்சர். அவங்களுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அதிக நேரம் வந்து காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து காலேஜ் 4 மணிக்கு முடியுதுன்னா
ஒரு 8 மணி வரைக்கும் காலேஜ் அங்கே இருக்கிற சிஸ்டம் யூஸ் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட லேப்டாப் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற சிஸ்டம் எங்கள் ஹெச்ஓடி சட்ட பெர்மிஷன் வாங்கி அவரும் ரூமில் ஓப்பன் பண்ணி லேப் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிக நேரம் நான் மட்டும்தான் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் பேர் அவங்களுடைய ஒர்க்ஸ் பண்ணும்போது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 10 மணி ஆயிரும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு செகண்ட் ஹேண்டில் வந்து லேப்டாப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்பை பேஸாக வச்சு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் நான். ஸோ எனக்கு மெயின் கடவுளே வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு அந்த இது தெரியல. எங்கள் அம்மா மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் ராக்கெட்டு கூட வந்து என் பையன் பேர்ல தான் நான் வச்சு ராக்கெட் விட்டுருந்தேன். அந்த ராக்கெட் வந்து அந்த ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரக் வந்து எங்கள் அப்பா பேர் மேகலிங்கம். அந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்கு இது வச்சிருந்தேன். என்னோட என்டையர் ஃபேக்டரி, என்னுடைய வீடு எல்லாமே வந்து எங்கள் அம்மா பேர்ல தான் வச்சிருக்கேன் நான். சூப்பர். அண்ட் ஏலியன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஸோ ஏலியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. ஒரு உலகத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட அமீபா பாக்டீரியாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ ஏலியன்ஸும் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன ஒரு கடுகு தான் நம்மளுடைய உலகம். இப்போ இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. கன்ஃபார்மா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மள மாதிரி வேற்று வாசிகளும் பேசுறது. இன்னும் ஃபியூச்சர் ஒரு 100 இயர்ஸ் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த டைம்ல நம்ம இருக்க மாட்டோம். நம்மளுடைய பேர பசங்க சான்சஸ் இருக்கு. குவைட் ஆஃபன் நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். வி செகண்ட் சிக்னல்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஈடிக்கு அல்லது ஏலியன்ஸ்க்கு. ஸோ இஸ் இட் ஹேப்பனிங்? அந்த மாதிரி நடக்குங்களா? இந்த மாதிரி இது எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவர் ஒரு சயின்டிஃபிக் இதோ வந்து எல்லாரும் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேர்ட்ஸ் இது. நாசாவில் இருந்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரோப்ஸ் சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் சிக்னல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இதை பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து ஒரு மித்து இதில் இருந்துச்சு. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு மேலே வந்து திருநள்ளாறுன்னு நினைக்கிறேன். அந்த கோவிலுக்கு மேலே வந்து சேட்டலைட் வச்சா கூட பாஸ் ஆகலாம். அங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்து வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேபி ஒரு யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உலகம் இங்கே இருக்கு, இங்கே ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா இதனுடைய வைட் ரேஞ்ச் இவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் தான். அந்த சேட்டலைட் அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே போனால் மட்டும் தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும். மேபி அங்கே சிக்னல் நம்மளுக்கு கிராஷ் ஆகும்போது அதை தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சிக்னல் கிடைக்காது. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்னல் கிடைக்கல, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு எனர்ஜி வந்து அங்கே இருக்கு அப்படின்றாங்க. அதோடைய ஏரியாவே அவ்வளோதான். அந்த ஏரியா மட்டும் தான் நம்ம டேப் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ரேஷனல் இருக்கும்ல. இப்போ ஒரு ரொம்ப ஊர்ல இன்டீரியருக்கு போயிட்டோன்னா சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கும். உள்ளுக்குள்ள சிக்னல் அந்த இதுக்கு பக்கத்தில் போயிட்டோன்னா நம்மளுக்கு சிக்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது. ஏலியன்ஸ்க்கும் வந்து அனுப்புறதா சொல்றாங்க. பட் ஐம் நாட் ஷூர். எனக்கு அதை பத்தி ஆரண்டி நான் பண்ணல, எனக்கு தெரியல. அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க உங்களுடைய பிசினஸ் அண்ட் டெக்னிக்கல்? ஸோ பிஸ்னஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள டேப் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா பர் மந்த் சேலரி வந்து பயங்கர இதுவாக போய்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ். நான் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாங்குறது ஒரு 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். 10,000 ரூபால வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாம ஜாலியா ஒரு கடல் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோமா, கடலுக்கு போய் ஒரு டீ குடிச்சோமா, அழகா ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டோமா, அப்படியே நல்லா ரோமிங்ல இருந்துட்டு வீட்டுக்கு போனோமா, நல்லா டிவி பார்த்தோமா, தூங்கணுமா, ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பிசினஸ் எல்லாத்தையும் உள்ள பார்க்கணும், டெக்னிக்கலும் பார்க்கணும்னு வந்து இந்த தலையை பிச்சுக்கிட்டு எங்கடா எப்படா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர இதுவா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம டெக்னிக்கல் இதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஃபைனல் அப்ரூவலுக்கு ஏன் வரும். இப்போ என் கம்பெனில வந்து பிசினஸ் ஹெட் செப்பரேட் டிவிஷன்ஸ் கொடுத்துட்டேன். வெர்டிகல்ஸ் பிளஸ் வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செப்பரேட் கொடுத்துட்டேன். டெக்னிக்கலுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டேன். இவங்க எல்லாரும் மேற்பார்வையில நான் பார்த்துருவேன். இருந்தாலும் அடியில் இருக்கிற ஸ்டாஃபை உட்காந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். நான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். டெக்னிக்கல் வந்து ரிவ்யூ பண்ணும்போது ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனால் என்ன அதிக டைம் எடுத்துக்கும். பேலன்ஸ் இந்த சென்ஸ் லைக் காலையில் 9 o'clock வந்து இங்கே ஃபேக்ட்ரிக்கு வரோம்னா கரெக்டாக 5:45 வந்து ஃபேக்ட்ரி முடியுது. ஆனால் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு இதுவாக பார்க்கறதுக்கு இது பண்ணியாகும். ஏன்னா பிஸ்னஸ் பார்க்கணும், டெக்னிக்கல் பார்க்கணும், ப்ளஸ் ஃபேமிலி கூட கொஞ்சம் ரெட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப மெயின். நான் அடுத்த லெவலுக்கு ஓடுறதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 1500 கோடி வந்து எனக்கு தேவைப்படுது. இப்போ 1500 கோடிக்கு தேவைப்படுறதா இருந்தால் இன்னும் வேகமாக நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். டைம் நான் ஒவ்வொரு இடத்துல நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் லூசர் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ டைம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். அதுக்கேற்ற மாதிரி வேகத்தில் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ். ஏன்னா நான் புதுசாக வரேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இதுவே கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 1 yearல எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணணும். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அதை பற்றி சொல்ல முடியும்?
ஃபியூச்சர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ராக்கெட் வந்து நாங்க 2 ராக்கெட் வந்து நாங்க டெமான்ஸ்ட்ரேட்டர் வந்து நாங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்து 250 கிலோமீட்டருக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கான R&D ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. டீம் வந்து டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து மிசைல் டெக்னாலஜிலாம் இருக்கு. அந்த மிசைல் எல்லாமே சாலிட் ப்ரொபல்ஷன்ல இருக்கு. அதை வந்து நம்மளுடைய ஹைபிரிட் மிசைலா வந்து கன்வெர்ட் பண்றது அது எங்களுடைய மெயின் குறிக்கோளா இருக்கு. அதுக்கான கவர்மெண்ட் கூட ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. சூப்பர். உங்களோட டீமோட நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அண்ட் உங்க ஸ்டாஃப்ஸ் மெம்பர்ஸ் கூட நீங்க எப்படி இருப்பீங்க? ஸோ டீம் கூட டைம் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கும். அதிகமாக நான் இங்கே லஞ்சில் இருப்பேன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய லஞ்ச் டைம் வந்து 2 o'clock இருக்கும். அவங்களுக்கு வந்து 12:45 to 1:30 இருக்கும். அந்த டைமிங் வந்து மீட் ஆகாது மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து வெளியே லஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ வெளியே லஞ்சுக்கு போயிட்டு பஃபேல இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரீயாக முதல்ல எல்லாருமே ஒரு 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 3 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாஃப்ஸ்க்குன்ற மாதிரி நாங்கள் அலோகேட் பண்ணி பிளான் பண்ணிடுவோம். அந்த 3 ஹவர்ஸில் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து பஃபேல போயிட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hourல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ரேண்டமா கதை பேசிக்கிட்டு அப்படியே இருப்போம். இன்னொரு 1/2 an hour வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 45 minutes வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீப் டெக்னிக்கல் ரிவ்யூ தான் போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும். அப்புறம் ஒரு சஜஷன் நான் இன்கேஸ் வந்து நான் ஒரு டெக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிச் டெக் நான் ரெடி பண்றேன்னா கூட அது டெக்னிக்கல் வந்து டீம் கிட்ட கேட்பேன் நான். அந்த எல்லாமே வந்து அந்த லஞ்ச் டைம்ல தான் நாங்கள் கேட்போம். பஃபே முடிச்சுட்டு அவங்க வந்து சார் இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஓகே அது வந்து எந்த ஸ்லைட்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு எல்லாமே அப்டேட் கொடுங்க. நம்ம வந்து கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஒரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் பார்த்துருவோம். செக் பண்ணிட்டு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் வந்து நம்மளுக்கு அப்படியே லஞ்சில் போய் வெளியே கூப்பிட்டு போன மாதிரியும் இருக்கும். டீமை லைட்டாக மோட்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்மளுடைய டெக்னிக்கல் வந்து நம்ம செல்ஃப் டெவலப் பண்றதுக்கும் இருக்கும். இதுல வந்து நான் தான் பாஸ், நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது நான் பண்ணாலும் தப்பு தான், என் டீம் பண்ணாலும் தப்பு தான். நான் தப்பு பண்ணி அவங்க சொன்னாலும் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வேலிட் பாயிண்ட்ஸா இருந்துச்சு. ஸோ எல்லாமே அந்த மாதிரி இது பண்ணிப்போம். இது எல்லாமே நாங்கள் லஞ்ச் டைம்ல தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்க்கறோம் சாட்டர்டேல. இந்த உங்களோட ராக்கெட்டுக்கு உங்களோட பையன் பேர் வச்சதுக்கு என்ன ரீசன்? ஸோ என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா October 17 அந்த டைம்ல வந்து பிறக்கிறார். இயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு டவுட்டா இருக்கு. 2020 2021 எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டா இருக்கு. அது மட்டும் நான் ஹோப்ஃபுல்லி உங்க மனைவி இந்த இன்டர்வியூ பார்க்க கூடாது. எனக்கு ஒரு மேரேஜ் டேட் என்னைக்குன்னு கேட்டு எனக்கு சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம்லாம் வந்திருக்கு. அவங்க எல்லா டேட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்ம இருக்கிற இதுல இந்த டேட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா ராக்கெட்டுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் தான் இருக்கு. அந்த நம்பர்ஸ் கூட இந்த நம்பர்ஸும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வந்திருக்கு. என் பையன் பிறந்தப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஏன்னா அப்பதான் 100 சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் போடுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங், கவர்மெண்ட் அஃபிஷியல் மீட்டிங், நிறைய ட்ரைனிங் இதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவன் பிறந்து அந்த நைட்டு மட்டும்தான் இருந்து பார்த்தேன். நைட் ஒரு 3 hours மட்டும் வெளியே இருந்து பார்த்துட்டு அங்கே மட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கூட நான் டைமே பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் அவங்க கிட்ட போகல. ஏன்னா எனக்கு எங்க ஒர்க் பிஸியில் இருந்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் ராக்கெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நம்ம டிசைன் போட முடியாது. ஆஃபீஸ் தான் வந்து அதிகமான டைம் இது கூட ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். என் பையனுக்கு ருமித்ரன் பேர் வச்சுட்டேன். ஸோ அவரு கூட தான் என்னால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் அவர் பேர் வந்து ராக்கெட்டுக்கு வச்சுட்டோன்னா அவன் கூட இருக்கிற மாதிரி இந்த ராக்கெட்டுக்கு அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆறுதலுக்காக நான் இந்த மாதிரி நான் ருமின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். அண்ட் இந்த ராக்கெட் சயின்ஸ், இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இதெல்லாம் வந்து ஹவ் அஸ்பைரிங் அண்ட் ஹவ் ஃபியூச்சரிஸ்டிக்? ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் இதுலாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே சொல்றது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எதுக்கு உங்களுக்குலாம் இந்த இது மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் எதுக்கு ராக்கெட், இது எதுக்கு ஸ்பேஸ்க்குலாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் போடுறாங்க. பிரிட்டிஷ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேயே போடுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் உட்காந்து அவங்களே எதுக்கு ஸ்பேஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுறதுலாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற யூத் எல்லாமே பயங்கர இதில் இருக்காங்க. இந்த சந்திரயான் 3 போனதுல இருந்து ஸ்பேஸ் பயங்கர பூம் ஆயிடுச்சு. into 10 ஃபர்ஸ்ட் இருந்ததோட 10 மடங்கு வந்து அதிகமா வந்து முன்னோக்கி எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர இன்ட்ரெஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களா எங்க கண்ட்ரியை பத்தி இப்படி சொல்றீங்க, நாங்க இறக்குறோம் பாடுற எங்களுடைய தலைமுறைன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டும் பயங்கர சப்போர்ட் இன்ஸ்பேஸை கொண்டு வராங்க. எல்லாருக்குமே ஆத்தரைசேஷன்ஸ் கொடுத்து யார் வேணாலும் ராக்கெட் லான்ச் பண்ணலாம் வித் இஸ்ரோ கைடன்ஸ், யார் வேணாலும் சேட்டலைட் பண்ணலாம், நாங்க சப்போர்ட் பண்றோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சைட்ல ஸ்பேஸ் நாங்க ஃபுல்லாவே கொடுத்துறோம், ஆண்டர்பிரனர் உருவாக்குங்க ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் நம்மளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ராக்கெட் லான்ச் பண்றதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னோக்கி இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு இந்தியா கிட்ட தான் அதிக சேட்டலைட்ஸே வருது. அதர் கண்ட்ரிஸ் லைக் மெனி ஆஃப் தி பர்சன்ஸ் லைக் துபாய் ஆகட்டும், பிளஸ் வந்து ஜப்பான் ஆகட்டும், அவங்களுடைய செயற்கைக்கோளை அனுப்புறதா இருந்தா கூட இந்தியா கிட்ட தான் வராங்க. நம்மளுடைய PSLV GSLV ராக்கெட்ல வச்சுதான் நம்ம அனுப்புறோம். ஏன்னா நம்மளுடைய சக்சஸ் ரேட் வந்து அந்த மாதிரி இருக்கு. நாங்க ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா அந்த ஒரு ஃபெயிலியரே வந்து கண்டினியூ எங்களால் கொண்டு போக முடியும். ஒரு ஃபெயிலியர் ஆனா கூட கிட்டத்தட்ட 100க்கு மேல நாங்க வந்து சக்சஸ் காமிச்சிருக்கோம். அதுதான் நம்ம இந்தியா.
ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இந்த இன்டர்வியூ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.